عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அலைஹனா அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக என்று பிரார்த்தித்த அனைவருடைய ஆரம்பம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து உலகத்தில் வாழக்கூடிய சில மனிதர்களை மட்டும் இறைவன் தேர்வு செய்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய மார்க்கத்தில் நம் அனைவரையும் படைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அதை என்ன நினைத்தால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. அந்த அருட்கொடைகளில் முதல் அருட்கொடை இந்த இஸ்லாம் மட்டும்தான். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்காத எத்தனையோ நபர்கள் நாம் வாழக்கூடிய பகுதிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களாக பிறந்து இணை வைக்காமல் மரணித்து விட்டால் அவர்கள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் சுவனம் சென்று விடுவார்கள் என அறிவித்தார் சொன்னார்கள். ஆனால் இணை வைத்தவர்களாக மரணித்து விட்டால் நிரந்தர நரகம். இதுவே எவ்வளவு பெரிய அருட்கொடையும் பாருங்கள். எத்தனையோ நபர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கல. உறவினராக இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுக்காமல் சில நபர்களை இறைவன் நம்ம தேர்வு செய்து இந்த அழகிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழகான கட்டமைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் அல்லாஹ்வும் அவருடைய இறை தூதரும் சொன்னது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வும் அவருடைய இறை தூதரும் சொல்லாத எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நன்மை என்று கருதி நீங்கள் செய்தாலும் அது மறுமையினாலே தூக்கி எறியப்படும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல தான் சொல்றார், உலகத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், அந்த நபர்கள் நன்மை என்று நினைத்து, அல்லாஹ் ஏன் இந்த வாசகத்தை பயன்படுத்துறான்னு பாருங்க. சாதாரணமா இலகுவா அப்படின்னு தவறு செய்ய மாட்டாங்க, நன்மை நினைப்பாங்க. நன்மை என்று நினைத்து ஒரு செயலை செய்வார்கள், ஆனால் அது அவர்களுக்கு நன்மை கிடையாது. அதுதான் நாளை மறுமையில் அவர்கள் நரகத்தில் தள்ளுவதற்கான செயல் அல்லாஹ் அர்த்தம் திருத்தமாக திருமறை குர்ஆனில் பேசுகிறார். இன்றைக்கு அது மாதிரிதான் நன்மை என்று நினைத்து ஏராளமான காரியங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் புகுத்தி வணக்கம் என்கிற பெயரில் சில செயல்பாடுகளை நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல முஸ்லிம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை நினைச்சுதான் செய்யறாங்க, ஆனா அது நன்மை கிடையாது. அதுதான் நாளை மறுமையில் நம்மளை அகலபாராதத்தில் தள்ளப்படும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மத்தியில் அறிவுறுத்துகிறார் என்றால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஊர்ல இன்றைய தினம் சந்தன கூடல் நடத்துறாங்க. சந்தன கூடலா முதல்ல என்ன, ஏன் அது நடத்துறாங்க? பொதுவாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த சந்தன கூடை பற்றி தெரிந்து வைத்திருப்போம். சந்தன கூடுங்கிறது இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு. தர்கா வழிபாடு கூடாது, பிரார்த்தனை செய்வது இறைவனுக்கு மட்டும்தான், இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எந்த விதமான தனி மனிதனுக்கும் கிடையாது என்று நாம் நம்பி அந்த சபைகளில் கலந்து கொள்ளாமல் நாம் ஒதுங்கி இருப்போம். ஆனா அது மட்டும் மத்த தர்காவில போய் இருந்து அவங்களுக்கு சந்தன பூசி, அவங்களுக்கு பூ போட்டு, அவங்களுக்கு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அவர்களிடம் பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்தால் தனி சக்தி கிடைக்கும். என் வாழ்க்கையில் என் குடும்பத்தார்களுக்கு எவ்வளவு நோய் வந்தாலும் அந்த தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த நபர் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கான நிவாரணம் கிடைத்து விடும் என சில முஸ்லிம் மக்கள் நம்பி இருக்கிறார்கள். நோயை கொடுப்பது இறைவன் தான், நோய்க்கான நிவாரணத்தை தருவதும் இறைவன் தான்.
இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருப்போம். அந்த சபைக்கு நாம செல்ல மாட்டோம். ஆனால் எங்க அலட்சியமா இருக்கிறோம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு மத்தியில், குடும்பத்தார்களுக்கு மத்தியில இதை எடுத்து சொல்லணும். எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அந்த சபைக்கு போக மாட்டேன், நான் மட்டும் அதை விட்டு தற்காத்துக் கொண்டா போதுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறார், நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். நீங்க மட்டும் தள்ளி இருந்தா பத்தாது, உங்கள் குடும்பத்தாரையும் இது போன்ற செயல்களை விட்டு தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்றைக்கு அலட்சியமாக நம் குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய செயல்களை கடந்து செல்கிறோம். தர்காக்க போறாங்க, பொருள் தானே வாங்க போறாங்க, என்னமோ பொருளே நம்ம ஊர்ல கிடைக்காத மாதிரி அந்த பொருள் போட்டா விலை கம்மியா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் ஜாமா வாங்கலாம், பேக் வாங்கலாம், ஏதாவது விற்கும் வளையல், மோதிரம், இது மாதிரி சில விலை குறைவாக விற்கும். அதனால் அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று நம் குடும்பத்தார்கள் கேட்கும் பொழுதே அதற்கு நாம அனுமதி தரணும். ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு போவாங்க. எனவே நம்ம மக்கள் எல்லாம் இது மாதிரி பொருளை வாங்காத மாதிரி இந்த இடத்தில் அந்த பொருளை போட்டு அதன் மூலமாகத்தான் அந்த பொருளை வாங்குவதை போன்று அதுக்கு நாம அனுமதி கொடுக்கிறோமே. அல்லாஹ் தெளிவாக எச்சரிக்கை செய்கிறார், இறை வசனம் எங்கு கேலி செய்யப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒருபோதும் நீங்கள் அமராதீர்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் இதோடு நிறுத்துங்க. அடுத்ததான் அல்லாஹ் சொல்கிறார், ஒரு வேளை நீங்கள் இருந்தால் மார்க்கத்திற்கு முரணான சபை, இஸ்லாத்திற்கு மாற்றமான சபை, இறை வசனம் கேலி செய்யப்படக்கூடிய சபை, அங்கு இறை வசனம் கேலி செய்யப்படுகிறது. அல்லாஹ்வை தவிர்த்து ஒரு தனி மனிதரை நல்லடியார் என்று நினைத்து அந்த இடத்தில் அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கிறது. இறந்தவர் நல்ல அடியாரா கெட்ட அடியாரா எதுவும் நமக்கு தெரியாது. நல்ல அடியாரா இருந்தாலும் சரி, ஒருவர் நல்ல அடியாரா கெட்ட அடியாராங்கிறது எப்ப தெரியும்? மறுமையில் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டுவார், நீ உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தாய், பிறர் முகத்துக்காக வாழ்ந்தாயா, பெருமைக்காக வாழ்ந்தாயா, நீ எப்படி வாழ்ந்தாய் அப்படின்னு அல்லா நாளை மறுமையில வெளிச்சம் போட்டு காட்டுவார். இங்க யாருக்கும் நாம சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. இவர் நல்லடியார், இவர் வணக்கசாலி, இவர் தீய அடியார், இவர் பாவி, நாம சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அவர் நல்ல இறந்தவர் நல்ல அடியாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யலாமா, அவங்க மூலியமா அந்த இறைவன் கிட்ட உதவி தேடணும், அவங்க நமக்காக பரிந்து பேசுவார்கள். இது முற்றிலும் மார்க்கத்திற்கு மாற்றமான சபை, இறை வசனத்தை கேலி செய்யப்படக்கூடிய சபை. இறை வசனம் எங்கு கேலி செய்யப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒருபோதும் நீங்கள் அமராதீர்கள். ஒரு வேளை அமர்ந்தால் அந்த சபைக்கு நாம் சென்றால், நம் குடும்பத்தார்கள் சென்றால், அவர்கள் என்ன தவறுகள் செய்தார்களோ அந்த தவறு அவர்கள் மட்டும் சென்றது கிடையாது, அந்த சபைக்கு சென்ற காரணத்தினால் நாமும் அந்த தவறை செய்ததற்கு சமம் தான் பேசலாம். இது அல்லாஹ்வின் வார்த்தை, இது குர்ஆன் வசனமே. மார்க்கத்திற்கு முரணான சபைக்கு நாம சொல்கிறோமே, நாம தர்காக்கு போகல, நாம அங்க பிரார்த்தனை செய்யல, நாம சந்தன பூசல. ஆனா அந்த நிகழ்வுக்கு போன காரணத்தினால் அவர்கள் என்ன தவறுகள் செய்தார்களோ, என்ன பாவத்தை செய்தார்களோ, அந்த சபைக்கு போன காரணத்தினால் நீங்களும் அந்த பாவத்தை செய்வதற்கு சமம். இது நமக்கு தேவையா? எவ்வளவோ அமல்களை செய்கிறோம். ஃபஜர் நேரம் பாருங்க, ஃபஜர் நேரத்துல எழ முடியல, ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நம் தூக்கத்தை விட்டு எழுந்து பள்ளிவாசல் வந்து சொல்லுவோம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம், பொருளாதாரத்தின் மூலியமாக எவ்வளவு விஷயங்கள், ஆனால் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஜகாத்தை கொடுக்கிறோம், தான தர்மம் செய்கிறோம், பல சிரமப்பட்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், உம்ரா செல்கிறோம். இவ்வளவு அமல்கள் செய்யக்கூடிய நாம் அந்த அமல்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், வீணடித்து விடக்கூடாது என்றால், இது போன்ற நிகழ்வை விட்டு நாமும் தள்ளி இருக்க வேண்டும், நம் குடும்பத்தார்களும் தள்ளி வைக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வு கலந்து கொள்வதன் மூலமாக நாம் செய்த அமல்கள் நாமளே வீணடித்ததற்கு சமம். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு இன்னிசை நிகழ்ச்சியும் போஸ்டர் விட்டுறாங்க. இஸ்லாத்தில் இசை ஹராம், இசை ஹராம்னு எல்லாருக்கும் தெரியும்.
இது தெரியாம ஒரு முஸ்லிம் இருக்காங்களா? ஆனா இன்னிசை நிகழ்ச்சி என்று சொல்லி அதுக்கு சில ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி மேடையில் போட்டு ஏராளமான காரியங்களை நம் ஊர்களில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நடக்க போவது அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவங்க கேட்கிறாங்க கேட்கல அது நமக்கு விஷயம் இல்லை. அல்லாஹ்வை இறைத்துவதற்கு என்ன தெரியுமா சொல்றான்? சொல்ல வேண்டியது மட்டும்தான் ஒரு கடமை. நீ சொல். அவன் மாறுவாடி மாறிய என் கையில இருக்கு. அது எவ்வளவோ வருஷம் கட்டியாச்சு. இப்பயே கட்ட போறோம். 30 வருஷம் 40 வருஷம் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சாகிற வரைக்கும் கட்டிதான் ஆக வேண்டும். மரணிக்கிற வரைக்கும் இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிதான் ஆக வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் நமக்கு மத்தியில் வழிகாட்டி இருக்கிறார். எனவே இதில் அலட்சி போக்காக இல்லாமல் கடைசி வரைக்கும் இது போன்ற செய்திகள், மார்க்கத்திற்கு முரணான செய்திகள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செய்திகளை நம் குடும்பத்தார்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், ஊர்காரர்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறதே. இதை உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொண்டே நாம் அதை விட்டு தள்ளி இருந்த பற்றாதே, நம் குடும்பத்தார்களும் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். நம் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் உறவினர்களையும் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். அவர்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இதில் அலட்சியமாக இல்லாமல் முடிந்தளவே அவர்களிடத்தில் இதை எடுத்து சொல்வோம். சந்தன கூடு ஒன்று இஸ்லாத்தில் இல்லை. தர்கா வழிபாடு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயல். இறைவனுக்கு மட்டுமே உள்ள ஆற்றலை எந்த ஒரு தனி மனிதனுக்கு இருப்பதாக யார் நம்பினாலும் அது மறுமையினாலும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என அவர்களுக்கு மத்தியில் இதை எடுத்து சொல்லுவோம். இதன் மூலமாக நாம் வறுமையில் வெற்றி பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவாராக என்ற பிரார்த்தனை செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன்.